பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு. மக்காச்சோள விவசாயிகளுக்காக களமாடி 1% செஸ் வரியை நீக்கி தந்த துரை வைகோ அழைக்கிறார். செப்டம்பர் 15 திருச்சி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் நெருங்கிய நண்பரும் வலதுசாரி ஆதரவாளருமான சார்லி கிர்க் பல்கலைக்கழக நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கிர்க்கின் மறைவு வலதுசாரி ஆதரவாளர்கள் இடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 31 வயதான சார்லி கிர்க் டர்னிங் பாயிண்ட் USA என்ற இளைஞர் அமைப்பின் இணை நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக பதவி வகித்து வந்தார். வலதுசாரி ஆதரவாளரான இவர் இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர். குறிப்பாக கடந்த தேர்தலின் போது குடியரசுக் கட்சிக்காக வாக்காளர்களை திரட்டியதில் முக்கிய பங்கு வகித்தார். இந்த நிலையில் சார்லி கிர்க் கடந்த 10ஆம் தேதியன்று உட்டா மாகாணத்தில் உள்ள வேலி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார். அப்போது அவர் மாணவர்கள் மத்தியில் துப்பாக்கி கலாச்சாரம் குறித்தும் வன்முறை குறித்தும் உரையாற்றி கொண்டிருந்தார். அதாவது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஒருவர் கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை திருநங்கைகள் துப்பாக்கி சூடு சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கிர்க்கிடம் கேட்டார். அதற்கு கிர்க், இது போன்ற ஏராளமான குற்ற சம்பவங்கள் நடந்துள்ளது, கிரிமினல் கேங் வன்முறையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என தெரிவித்தார். அந்த நேரத்தில் திடீரென உள்ளே வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சார்லி கிர்க்கை துப்பாக்கியால் சுட்டார். இதில் கழுத்து பகுதியில் பலத்த காயமடைந்த சார்லி கிர்க் அந்த இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். இதை பார்த்து அதிர்ந்து போன அவரது ஆதரவாளர்கள் சார்லி கிர்க்கை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நிலையிலும் சார்லி கிர்க் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சார்லி கிர்க்கை சுட்ட நபர் யார்? அந்த நிகழ்ச்சியின் போது சந்தேகத்திற்கிடமாக யாரேனும் இருந்தார்களா என்பது குறித்த விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. இச்சம்பவம் நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட வீடியோக்களை வேலி பல்கலைக்கழகம் தனது சமூக ஊடக பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறது. தற்போது சார்லி கிர்க் படுகொலை செய்யப்படும் இந்த வீடியோக்கள் சோசியல் மீடியாவை ஆக்கிரமித்து வருகிறது. இக்கொலை சம்பவம் குறித்து உட்டா மாகாணத்தின் ஆளுநர் ஸ்பென்சர் காக்ஸ் கூறுகையில், இது நமது மாநிலத்திற்கு ஒரு இருண்ட தினம், அதேபோல் நமது நாட்டிற்கு ஒரு சோகமான தினம். இந்நிகழ்வு ஒரு அரசியல் படுகொலை என்பதை நான் தெளிவாக கூற விரும்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். அதோடு கிர்க்கின் மரணத்திற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அதில் தி கிரேட் சார்லி கிர்க் இறந்துவிட்டார், அமெரிக்க இளைஞர்களின் மனதை சார்லியை விட வேறு யாரும் நன்கு புரிந்து கொண்டதில்லை, அனைவராலும் நேசிக்கப்பட்ட சார்லி கிர்க் தற்போது நம்முடன் இல்லை. சார்லியின் மறைவால் வாடுகிற அவருடைய மனைவி மற்றும் குடும்பத்துக்கு என் சார்பாகவும் என் மனைவி மெலினியா சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.